நாம் அனைவருக்கும் என்ன பந்தம், நாம் ஆகிடலாம் இரத்த சொந்தம். உறவுகளாய் வாழ்ந்தால் மட்டும் இரத்த சொந்தம் ஆகிடுமா? இரத்த தானம் தந்து வாழ்ந்து வந்தால் நம் இரத்த சொந்தம் ஆகிடலாம். உடல் உறுப்பு தானம் தந்தால் இறந்த பின்னும் வாழ்ந்திடலாம் என்றும். வாழும்போது மனிதனாய் வாழ்ந்த இன்பம் இரத்த தானத்தால் தான் சாத்தியமே. சாவின் அருகில் சென்று திரும்பியவன் நம்மை தெய்வமாக கும்பிடுவான். ஊர் பெயரும் யாதென அறியாதவன் உன்னை உளமாற வாழ்த்திடுவான். உறைந்து போகும் ரத்தம் கூட உயிரோட்டம் பெற்றிடுமே. உரியவருக்கு நீயும் தந்தால் அவர் உயிர் தந்து காத்திடுமே. 10 அகவை தாண்டிவிட்டால் 45 மேல் உடல் எடை இருந்தால் இரத்த தானமாக தந்திடலாம். அந்த யமனையும் இதனால் வென்றிடலாம். உடல்நிலை உன்னில் உன்னதமாயிருந்தால் உடனே ரத்தம் தந்திடலாம். 3 மாத இடைவெளியில் முழுமனதாய் ரத்தம் தந்திடலாம். தானம் தந்த ரத்தம் அது மீண்டும் உயிரிடுமே 2 நாளில். புதிய ரத்தம் ஊற்றெடுத்து உடல் புத்துணர்ச்சி நம் வாழ்நாளில். இரத்தத்திற்கு விலை பேசி அதை வியாபாரம் ஆக்கிடாமல் தானமாக நாமும் தந்து தரணி போற்ற தனித்து நிற்போம். பணத்தை தானம் தர மனம் தயங்கினாலும் இரத்த தானம் தர வீண் தயக்கம் வேண்டாம். இரத்த தானத்தில் தனி புகழிடம் தாய் தமிழத்துக்கே இன்று முதலிடம். இந்த இடம் நிலைத்திருக்க உறுதி கொள்வோம் இந்த நாளில். தாய் தந்த நம் உயிரை நாமும் இரத்த தானம் தந்து தாயாவோம்.